எஸ் 70 ஹேர் பின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹையஸ்ட்டு ஹேர் பின் பண்ண ரோட்டில், அதாவது கொல்லிமலை ஹில்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 70 ஹேர் பின் பண்ண அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில்ஸுக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். ஆயிரம் ஃபீட்டுங்க, 1000 மீட்ரு தாண்டி வந்துட்டோம். ஹைட்டில் நின்றுருக்கோம் நம்ம. இப்போ தம்பி பரணி மின்னலே உன்னைய மிஸ் பண்ணுறேன்டா தம்பி. இந்த இடத்துல எவ்வளோ தூரம் ஏறி வர்றாங்கன்னு பாருங்களேன். எல்லாம் புது டிரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்ட முடியாது. 59வது பெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11 பெண்டுங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காங்க. மொங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தவிர்ச்சுங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்னடா ரோடு இது, மோசமான ரோடாக இருக்குங்க அந்த ரோடு எல்லாமே. ஒவ்வொரு பெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை உத்திக்கிற மாதிரி இருக்குது. கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தாங்க. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கொண்டை ஊசி வளைவுகள் கொல்லிமலை கொண்டை அழைக்கிறதா நம்மளை. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மங்கி ஒன்று பார்த்திங்கன்னா தப்பி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ரோட்டு மேலே 2-3 இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே க்ரீனிஷாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூங்கிலுங்க. மூங்கில் மரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். அது செக் போஸ்ட் இருந்துச்சு. செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேரை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ரைடுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம ரைடிங் பண்ணுற வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க. ஃபஸ்ட்டு பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்ரு நான் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணாமல் போகிறோம். ஒரு சில இடங்களில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்க, அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போமா? செம்மையாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேஞ்சரான ஹில்ஸ் ரைடு, ஹில் ஸ்டேஷன் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தாங்க போகணும். ரொம்ப கவனம் வேணும் இதில். இந்த ரோட்டில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் நம்ம பயத்தோட போக தேவையில்ல. நம்ம நார்மல் ஸ்பீடில் நம்ம போயிட்டே இருக்கலாங்க. செம்மையாக இருக்குங்க ஒவ்வொரு ஹில்ஸுமே. மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடிக்கலை. செம்மேடு 24 கிலோமீட்ரு. அப்பா பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கே இதெல்லாம் ரொம்ப குறுகிய பெண்டுங்க, சின்ன பெண்டு. அப்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில், நம்ம கொல்லி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி மேலே ஏறி போயிட்டுருக்கோம்.
ரொம்ப கவனமாக போனோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதா தான், நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தான் வரணும். கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். பஸ் வந்துருச்சுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். பஸ் வந்துருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை பஸ் வரும்னு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சுங்க. அதுதான் ஹில் ஸ்டேஷனில் ஹார்ன் அடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகணும்னு சொல்கிறாங்க. கார் வந்துருச்சு. பஸ்ஸு காரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாகவும். நம்ம திடீர்னு நம்ம பார்க்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன பெண்டுங்க. அப்படியே எங்கள் அப்பா வேறு மாதிரி இருக்குங்க. ஐடிஎஃப் வேறு மாதிரி இருக்குது. நம்ம 70 கொண்டவசி அளவில் இப்போ தான் 8வது கொண்டவசி அலைகிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 70 ஹேர்பின் பெண்டு. 70ல் 8 போயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 63 ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏற வேண்டியது இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. பாருங்களேன், டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்டெலாம் வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜில்லாக இருக்குங்க. இப்போ தான் ரைட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே நம்ம கவனமாக தான் போனோம். எவ்வளோ கவனமானா ரொம்ப கவனமாக தாங்க நம்ம போனோம். அவங்களுக்கு நம்ம ரைடிங் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் இந்த இடம்னு. 70ல் 10வது ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். முனையாக இருக்குங்க. ஹேர்பின் பெண்டு பூராமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி எடுக்க முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெண்டு வந்துக்கிட்டே இருக்குது. கொல்லி ஹில்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு ஹேர்பின் பெண்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓப்பா முரட்டுத்தனமானதுங்க. சரியான பெண்டு. அந்த பெண்டு இந்த பெண்டு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஹில்ஸில் ஏற ஏற இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம எத்தனை பெண்டில் வந்துட்டுருக்கோன்னு இப்போ ஒரு இடத்துல பார்க்கலாங்க. ஸ்டாண்டு வந்து ஏற்றிட்டு நம்ம டக்குன்னு க்ரூஸ் பண்ணி முன்னாடி போயிடுவோம். இதில் ஏதோ வண்டி வந்தாலும் தெரியாதுங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. செம்மையாக இருக்குங்க. ரைட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இருக்கோம் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா 17வது பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 10வது பெண்டில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி 7 பெண்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டோம். சரியான பெண்டுங்க. முரட்டுத்தனமான பெண்டாக இருக்குது எல்லாமே. நம்ம ரொம்ப கவனமாக தான் போனோம். லாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறி போயிட்டுருக்காங்க. லாரிக்கு பின்னாடி போகிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக லோடுங்க. வண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரியான லோடு. ஹெவி லோடில் போயிட்டுருக்கு வண்டி. பெண்டு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டு. நம்ம கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி முன்னாடி போயிடுவோம். பயமாக இருக்குது இந்த ரோட்டில் ரைட் பண்ணுறதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் நம்ம பூந்து விளாண்டுட்டு தாங்க இருக்கோம். செல்லுன்னு நம்ம மாதிரி போயிட்டே இருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ஸ்டைலில் சொல்லணும்னா கொடூரமாக இருக்குது. பைக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. எல்லாம் சரியான பெண்டு. மேலேருந்து பஸ்ஸோ லாரியாக இருந்தால் நல்லா
நல்லா லாங்காக ஏறி வருவாங்க. ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ தூரங்க ஏறிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கோம். அப்பா சரியான பெண்டுங்க. ரைடிங் பண்ணுறவங்க, அதாவது வண்டி ஓட்டுறவங்க 2 பேருமே கவனமாக போனால் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே வராதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. சரியான பெண்டு. மேலே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த ரோடு எல்லாமே பார்க்கலாம், எப்படி பயங்கரமாக இருக்குன்னு. தரமாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுனா அப்பா வழி கூட தெரிஞ்சுங்க. பயந்தே போயிட்டேன் நான். முரட்டுத்தனமான பெண்டுகள்லாம் நம்ம ரைட் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு வந்துடுறோம். முனையாக இருக்குங்க ஒவ்வொரு பெண்டும். ரோடும் சின்ன ரோடு, ரொம்ப பெரிய ரோடும் இல்லை. இந்த ரோட்லாம் எப்படி பயப்படாமல் ரைட் பண்ணுறாங்கன்னு தெரில. அது லோடோட வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பா ½ ஹவர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ரைடு பண்ணிகிட்டே தான் இருக்கும். மேலே பெண்டு போயிட்டே தாங்க இருக்குது. அப்பா சரியான பெண்டுங்க அந்த பெண்டெல்லாம். ஒவ்வொரு பெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய பெண்டு. இந்த பெண்டுலாம் ரொம்ப கவனமாக தான் வரணும். உண்மையிலே சொல்லணும்னா வேறு மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு பெண்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டில் ரைட் பண்ணும்போது மன தைரியம் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பெண்டு எல்லாமே. சூப்பராக இருக்குன்றத விட எவ்வளோ சூப்பராக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒலி எழுப்பம்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு போல நார்மலான ஸ்பீடில் நம்ம போயிட்டே இருக்கோம். வியூ மேலே இருந்து பார்க்கும்போது முனையாக இருக்கும் போலங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல். இங்கே நின்று பார்க்கலாம் கொஞ்சம் தூரம். வேறு மாதிரி இருக்குங்க ஐடிஎஃப். அப்பா எவ்வளோ ஹைட்டில் நின்றுருக்குன்னு பாருங்களேன். உட்கார சரியான ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுருக்கோம். உங்களுக்கு இதிலேருந்து காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரோடு இது. நம்ம எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி வந்திருக்கோம். மங்கீஸ்லாம் விளாண்டுட்ருக்கு. ஓகேங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வண்டி ஏதோ வேலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா உயிரை கையில் பிடிச்சிட்டா அதிலெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டணும் போல். அவ்வளோ பயங்கரமான ஒரு பெண்டுங்க அது எல்லாமே. எவ்வளோ தூரம் வெயிலில் வந்தோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டு ஏறிடுச்சு. அப்பா பயங்கரமாக இருக்குங்க இந்த பெண்டெல்லாம். முனையான பெண்டு. வாவ் ஒவ்வொரு பெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஒரு பெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? முனையாக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. நம்ம டாப் எண்டில் நின்று இந்த பெண்டுகள்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் ரோடு போட்டாங்களோ ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு. அவ்வளோ சூப்பரான பெண்டெல்லாம் அங்கே இருக்குது.
அது கூட பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெண்டுங்க. தரமான ரோடு. ஒரு ரோடும் எத்தனை பெண்டுங்க ஏறிருக்கோம்? 38 ஏறிட்டோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 38 பெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 30 பெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வண்டியே வந்து பார்த்திங்கன்னா தேடுதுங்க. நம்மளோட ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா பாவங்க 39 பெண்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டோம். அப்பா சரியான பெண்டுங்க. அந்த பெண்டுலாம் சொல்லவே முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. செம்மேடு அந்த பெண்டெல்லாம் தாண்டின பிறகு தான் செம்மேடு வரும் போல். இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. அப்பா ஏய் இதாண்டா வாழ்க்கை. அப்பா சாமி, இப்படி ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்ததே கிடையாது. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை. 900 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் ஏறிட்டோம். அப்பா கையை வந்து பார்த்திங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தரமான பெண்டலாக இருக்குங்க. இந்த மாதிரி பெண்டெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளெல்லாம் கொடுத்து வைக்கணும். அதுவும் போக இந்த ரோட்லேயே ஓட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கெத்து வேணுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ரோடு இந்த ரோடு. அட்வென்ச்சர்னால் இதாங்க அட்வென்ச்சரான ரோடு. நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏரியா அதிகமாக ஓட்டிகிட்டே இருந்ததுனால அந்தளவுக்கு கூட பயம் தெரியல. அங்கங்கே பயப்படுறேன். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தரமான ரோடுங்க அந்த ரோடு. ரோட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். 45 பெண்டு வந்து பார்த்திங்கன்னா தாண்டிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 25 பெண்டு தான். 25 பெண்டை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான ரோடு வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ வர வர நம்ம காலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங் ஆக ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸுங்க டக்குன்னு வண்டி வர்றதுனால பயந்து போயிடுறோம் நம்ம. அப்பா இந்த மாதிரி முரட்டுத்தனமான பெண்டெல்லாம் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்கணும். பாருங்களேன், இந்த பெண்டே வந்து பார்த்திங்கன்னா படுக்க போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. டேய் உண்மையிலே தரமான ரோடுங்க. 48வது ஹேர்பின் பெண்டு வந்து வந்துட்டோம். 48 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 இன்னும் 22 பெண்டு தாங்க நம்ம ஏற வேண்டியது இருக்குது. 22 பெண்டுனாலும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா திணற ஆரம்பிச்சிட்டா. ஏய் செம்மங்க. இப்போ ஹைட்டில் ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா இழுக்க மாட்டேங்குது. சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஏய் என்னடா அது, நம்ம வந்த ரோடு கீழே இருக்குங்க. ஒரு முனையான இடத்துல நின்றுருக்கோம். உடம்பே வந்து பார்த்திங்கன்னா புல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுருக்கோம். அப்பா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம்டா. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது தான் நம்ம வேலை. சமமான இடத்துக்கு போயிடலாம். பாருங்களேன் ரோடு. அப்பா எவ்வளோ பெண்டுன்னு. அப்போ கீழே வரும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காங்க. மொங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தவிர்ச்சுங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தவிர்ச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமை அதிகமாக்கணும்னா மேலே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவிக்கு போக முடியாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முனையான பெண்டுங்க இந்த பெண்டு. என்னடா எப்படி இருக்கு டேய், இதெல்லாம் ரோடு எப்படிடா போட்டீங்க? ரோடு போட்டு அவங்க முதல் 2ஆவது வந்திருப்பாங்க தெரியல.
அப்பா ஜில்லாக இருக்குங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. இப்போ எத்தனாவது பெண்டு ஏறிட்டு இருக்கோன்றதை இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். 55ங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 15 ஹேர் பின் பெண்டு ஏறிட்டோம்னா 17 பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறிட்டோம். ஒரு பெண்டு கூட நம்ம மிஸ் பண்ணல. 56வது பெண்டு போயிட்டே தாங்க இருக்குது. பெண்டு கம்மியாகவே இல்லை. 70 பெண்டு நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துருச்சுங்க. ஹார்ன் அடித்தாரு, அதனால தப்பிச்சான். இல்லாட்டி இன்னும் நல்லா பயந்துருப்பான். டேய் தம்பி பரணி, மின்னலே, உன்னைய மிஸ் பண்ணுறேன்டா தம்பி. இந்த இடத்துல எவ்வளோ தூரம் ஏறி வர்றாங்கன்னு பாருங்களேன். எல்லாம் புது டிரைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்ட முடியாது. 59வது பெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11 பெண்டுங்க. ஒரு 11 பெண்டு தாண்டிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 70 பெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வ்ளாக் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஹீல்ஸில் வர்றதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வைக்கணும். ஓ பயந்துட்டேங்க. அவர் ஹார்ன் அடித்ததுனால கொஞ்சம் சுதாரிப்பாக்கிட்டோம். இல்லாட்டி நல்லாவே பயந்துருப்போம் அந்த பெண்டில். இந்த ரோடு தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. க்ரூஸ் பண்ண முடியலங்க. க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோடு இல்லை. எப்படி பெண்டில் போயிட்டுருக்கோன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம இங்கே கவனத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோடை கவனிக்க மாட்டோம். கேமரா பார்த்துக்கிட்டேவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மைண்டு டைவர்ட் ஆகவே கூடாது. என்ன மாதிரி இடங்க அது. ஒரு தரமான வியூவில் நின்றுருக்கோம். நம்ம அந்த பாதையெல்லாம் அதுதான். எவ்வளோ ஹைட்டில் ஏறி நின்றுருக்கோன்னு பாருங்களேன். ஓகேங்க, அப்படியே இன்னும் க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். 1000 ஃபீட்டுங்க. 1000 மீட்ரு தாண்டி வந்துட்டோம். ஹைட்டில் நின்றுருக்கோம் நம்ம. இப்போ 1000 மீட்ரு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். பெண்டு எத்தனாவது பெண்டு இது? 62ங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 8 பெண்டு நம்ம ஹேர்பின் பெண்டு ஏறணும். கொஞ்சம் க்ரூஸ் பண்ணலாங்க. நம்ம கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கம்மியாயிடுச்சு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுவோம். க்ரூஸ் பண்ணுவோன்னு சொல்ல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்துருச்சு. இந்த கொல்லி ஹில்ஸில் இந்த மாதிரி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. 64 டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கார் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா. வெரி டேஞ்சரஸ் ரோடுங்க அந்த ரோடு. ரொம்ப டேஞ்சரு. அந்த சைடில் இருக்க அந்த டேஞ்சரான இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே வர்றாங்க மேலேருந்து வரும்போது. ஏன்னா மிஷின் கண்ட்ரோல் ஆகிரும் ஃபுல்லாக. 65. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 பெண்டு ஏறிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 70வது கேர்பின் பெண்டு ஏறிட்டன் நம்ம வந்துட்டோம். காற்றடிக்குதுங்க. சூப்பராக காற்றடிக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 கேர்பின் இன்னும் 5 கேர்பின் பெண்டு ஏறணும். 66 வந்துட்டோம். இன்னும் 4 கேர்பின் பெண்டு. ஓய் பார்த்தோங்கப்பா. ரொம்ப கவனமாக தான் வரணும் போல். இந்த கார்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எத்தனை ஹேர்பின் பெண்டுன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர்பின் பெண்டெல்லாம் ஓரளவுக்கு தாண்ட போகிறோம்னு நினைக்கிறேன். ஸ்ரீ நாச்சியம்மன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில். கடவுளே நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இதேமாதிரி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்ம போனோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டெல்லாம் தாண்டி முடிக்கலைங்க. செம்மேடு 7 கிலோமீட்ரு.
இன்னும் எத்தனை பெண்டு தான் இருக்குன்னு தெரியல. 67, இன்னும் 3 பெண்டு தாங்க. எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 பெண்டு ஏறிட்டோம்னா நம்ம பிக்கஸ்ட்டு ஹைட்டில் வந்து 70, அதாவது கொல்லிமலையில் 70 ஹேர்பின் பெண்டை சோலோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பேரை வாங்கிடலாம். 68ங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேர்பின் பெண்டு தான். 68வது பெண்டும் தாண்டிட்டோம். நம்ம ஒவ்வொரு பெண்டுமே வர வர உங்களுக்கு வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி இடம்லாம் உண்மையிலே வாழ்க்கையில் நம்மளாம் கொடுத்து வைக்கணுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு. இங்கே இருட்டானது மாதிரி இருக்குது. லைட்டு வெளிச்சத்தை பார்த்தீங்களா? 69, 69 வந்துட்டோம். 69 வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்டை தாண்டிட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:18 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருட்டானது மாதிரி ஆயிடுச்சு. மரங்கள்லாம் அந்தளவுக்கு இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு தான். 70 ஹேர்பின் பெண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ண போகிறோம். எஸ், 70 ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹையஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் ரோட்டில், அதாவது கொல்லிமலை ஹில்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 70 ஹேர்பின் பெண்டை அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில்ஸுக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டோட. லவ்விங் ஏடிஎஃப். பாய்.